இறந்த முன்னோர் தெய்வம் இவர்களில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்து வழிபட வேண்டும் அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்டுள்ளார். நன்றியுள்ள பிள்ளையாக இருந்தால் முதலில் தனது மூதாதையரை வணங்கி அதன் பின்னே தெய்வம் தொழுதல் சிறப்பு. வணங்க வேண்டிய வரிசையை திருவள்ளுவர் கூறும்பொழுது, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஓக்கல்தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்றார். இறந்தவர் தெய்வம், விருந்தினராக வருகின்ற அதிதி, உறவினர்கள் தான் ஆகிய வரிசையில்தான் வணங்க வேண்டும். தன்னை வணங்குவதற்கு ஆத்ம நமஸ்காரம் என்று பெயர். முதல்ல இறந்த முன்னோர்களை தான் வணங்க வேண்டும். சர்வ சித்திக்கு கணபதியின் 16 நாம ஜபங்கள் செய்தால் போதும் என்கிறார்கள். இதுபோல முருகருக்கு ஏதானும் நாம ஜப முறைகள் இருக்கின்றனவா அப்படின்னு ஒருவர் கேள்வி. பொன் பொருள் வேண்டும், திருமணம் செய்ய நல்ல வரன் வேண்டும் என்பவருக்கு கந்த புராணம் கூறும் தகவல் இது. முருகனின் 16 நாமாக்களை நம்பிக்கையோடும் பக்தி ஸ்ரத்தையோடும் ஓதி வந்தால் எல்லா பலன்களும் வந்து கிடைக்கும். முருகனின் 16 பெயர்கள்: ஞான சக்தி ஆத்மா, ஸ்கந்தன், அக்னிபூதன், பாகுலேயன், காங்கேயன், சரவணபவன், கார்த்திகேயன், குமரன், சண்முகன், குகன், குக்குடத்வஜன், சக்திதரன், ஷான்மாதுரன், சிகிவாகனன், முருகன், சுப்பிரமணியன் என்ற 16 பெயர்களை, முருகனின் பெயர்களை நாம் ஜெபித்தால் நமக்கு நல்லது நடக்கும். ஜெபமாலையை போகத்திற்கும் மோட்சத்துக்கும் எவ்வாறு பயன்படுத்துவது? ஜெபமாலையில் மணிகளை உருட்டும் பொழுது மேல் நோக்கி உருட்டினால் முக்தி சித்திக்கும், மணிகளை கீழ் நோக்கி உருட்டினால் போகம் சித்திக்கும். ஜெபமாலையின் நடுநாயகமான நாயகமணி அல்லது மேருவை தாண்டி அந்த பக்கமாக மணிகளை நகர்த்தக்கூடாது. நாயகமணி வந்த பிறகு வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டும். இது ஜெபமாலை உருட்டும் முறை. நாம் செய்கிற தவறுகளுக்கு எல்லாம் ஆத்மாவே காரணம் காட்டுவது சரியா? ஆத்மா சீரகத்திற்குள் கட்டுப்பட்டு நிற்கிறது. காண்பது கண் அல்ல, கண்ணை கருவியாக கொண்டு காண்பது ஆத்மா. பேசுவது நாக்கல்ல, நாக்கை கருவியாக கொண்டு பேசுவது ஆத்மா. மனதும் ஆத்மா அல்ல. இதை எண்ணுவேன் என்று மனதை கொண்டு எண்ணுவதும் மனதை இயக்குவதும் ஆத்மா. பரமாத்மாவை கண்டு ஆனந்தம் கொள்பவனும் ஆத்மாவே. இவ்வாறு எல்லாவற்றுக்கும் பொறுப்பான இந்த ஆத்மாதான் சரீரம் வழியாக செய்த வினை யாவற்றுக்குமான பலனை அனுபவிக்கிறது. வாங்க சாயை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றிற்கு விளக்கம் தேவை என்றால் கீழே கமெண்டில் கூறுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாங்க சாயி 786.